ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆரி சோட்டி ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் போடுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட், ஆரி நீடில் நம்பர் 14 இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரி த்ரெட் எடுத்துக்குங்க. அது நாட் போட்டுக்குங்க. ஏற்கனவே டைப் 1 ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு டைப் 2 ரொம்ப ஈஸி. இதில் டைப் 3யும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீடில் அடியிலேருந்து விட்டு இந்த சரி த்ரெட்டை மேலே எடுங்க. எடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, நம்ம லைன் போட்டோம்ல, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் நீங்கள் போடணும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டால் போதும். எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி கீழே இறக்கி நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் த்ரெட்டு ரொம்ப நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அதில் சுருக்கம் வரும். ஸோ மீடியமாக நீங்கள் பிடிச்சி நீங்கள் ஸ்டிச்சு போடுங்க. இப்போ அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு பக்கத்தில் இப்போ ரைட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ரைட் சைடு போடுங்க, லெஃப்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லென்த்தியாக ஒரு பெரிய செயின் போடுங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டால் போதும். அது நீங்கள் மேலே போடுங்க. லென்த்தியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் மேலே போடணும். இப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் இந்த சரி த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு போட்டதுக்கு கொஞ்சம் தள்ளி நீங்கள் போடுங்க. ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வாங்க. ஆப்போசிட்டில் இப்போ அதே போல் ஒரு குட்டியாக ஒரு பெரிய லாங் ஸ்டிச், ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டால் போதும். இது மேலே மட்டும் நீங்கள் போடுங்க. இப்போ மறுபடியும் வாங்க, அதே லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் இந்த ஸ்டிச் தள்ளியே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மேலே நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போது மேலேயும் 2 கீழே 2 லைன் போட்டிங்கன்னா 2 லாங் ஸ்டிச் போட்டிங்கன்னா அதே போல் தான் நீங்கள் கண்டினியூஸ் பண்ணி போடணும். மேலே ரெண்டு லைன், கீழே ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் அப்படி போடக்கூடாது. ஸோ கீழே எத்தனை போடுறோமோ அதே தான் மேலேயே கவுண்டிங் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு போட்டோம். திரும்ப மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் தள்ளியே போடுங்க. குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இந்த ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இதில் குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அந்த லாக் ஸ்டிச் நீங்கள் மேலே தான் போடணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப இதுக்கு ஆப்போசிட் சைடில்
திரும்ப ஒரு ஸ்டிச் வந்து போடுங்க. அதுவும் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, போட்டுட்டு இதுக்கு நம்ம மேலே போட்டோம் இல்லையா, அந்த நாட்லாம் மறையிறா போல் இது கவர் பண்ணுறா போல் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடுங்க. செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு இப்போ எந்த லென்த்துக்கு நம்ம போட்டோமோ அதை விட கொஞ்சம் தள்ளியே நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் இது ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் கீழே போகும்போது நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த லென்த்து வந்து நீங்கள் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இப்போ குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லென்த்து வந்து பார்த்துக்க எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் விடுறீங்கன்னு பாருங்கள். நான் இப்போ ஓரளவுக்கு மீடியமாக விட்டுருக்கேன். அந்த அளவுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. பாருங்கள். அதுக்கு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் மேலே போடுங்க. போட்டுட்டு இப்போது இது ஒரு பாருங்கள், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டாச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த ஆப்போசிட் கீழே வந்து ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே லென்த்துக்கு வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு பெரிய லாங் செயின் போடுங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து போடணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். இப்போ இது ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஒரு லாங் செயின் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. திரும்ப வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே சில்க் த்ரெட் வந்து புதுசாக பழகுறவங்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இதில் நீங்கள் போட்டு பழகிட்ட பிறகு நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஆரி சோட்டி ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுவே வந்து லென்த்து வந்து எப்படி கம்மி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ கிட்ட வர வர நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதான் ஃபினிஷிங்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா இந்த லைன்லேயே நான் வந்து சில்க் த்ரெட்லேயே நான் சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வரும். இதுவும் வந்து மேலே தான் நீங்கள் வந்து குட்டி லாக் வந்து போடணும். இந்த சோட்டி ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் மேலே போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இது கீழே வர வர நம்ம லென்த்து வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது இது ஃபினிஷிங் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம கீழே வர வர நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்மி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த கீழே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா அந்த லைன், அதில் வந்து லென்த்து வந்து கம்மியாக எடுத்து போடும்போது உங்களுக்கு அது ஃபினிஷிங்காக வந்து ஒரே மாதிரி இருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஒரே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கீழே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து 2 கலர் எடுத்துருக்கேன். சேம் கலர் தான் எடுத்துருக்கேன். நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ அதே லென்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. ஒரு குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுக்கிட்டு அதை வந்து கீழே எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி ஒரு பெரிய லாங் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம சரி த்ரெட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி போடணும். இந்த சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறோன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து மேலே தான் நீங்கள் போடணும். இது நல்லா கொஞ்சம் நீங்கள் பழகின பிறகு தான் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் போடணும். எடுத்தோடனே ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு சில்க் த்ரெட் வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லாவே வரும். இப்போ திரும்ப ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். இது பக்கத்துலேயே பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட் ஃபஸ்ட்டு கீழே போட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போடணும். திரும்ப எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணணும். கீழே வர வர நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணும்போது அந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணி போடும்போது உங்களுக்கு அது வந்து ஈவனாக வந்துடும். இது ப்ளவுஸோட நெக்லலாம் நீங்கள் வந்து போடலாம். ஸ்லீவோட பார்டரில் நீங்கள் போடலாம். இதிலே வந்து டைப் 3யும் இருக்குது. நான் அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்து ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணலாம், இல்லை வீடியோவும் சென்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நம்ம போடலாம். அந்த லைனை மறைக்கிறா போல் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கீழே வரணும். இதுலேயும் பாருங்கள், லென்த்து பாருங்கள். எந்த அளவுக்கு மேலே விட்டுருக்கோமோ அதே லென்த்துக்கு தான் நான் விட்டுட்டு போடுறேன். ஸ்டிச் வந்து போடுறேன் பாருங்கள். சரியில் எப்படி நம்ம ட்ரை பண்ணோமோ அதே போல் தான் சில்க் த்ரெட்லேயே வந்து நீங்கள் போடணும். மேலே தான் நீங்கள் வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணணும். நான் இது போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ண போகிறோம். கீழே எண்டிங் வர வர இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா மிடில், அந்த லைன் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம போடும் போது உங்களுக்கு அது வந்து ஈவனாக வரும். ஃபினிஷிங்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து இங்கே வந்து எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் 6 பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.